அனைவருக்கும் வணக்கம். நமஸ்தேஸ்து பகவதம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரம்பகாய திருபிருந்தகாய திரு காலாக்கினிகால காலா திருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சிர்மன் மகாதேவாய நம. விஷ்ணத்தம் சிற்றாய வித்மே க்ஷேத்திர பாலகாய திமஹி தன்னோ பைரவ பிரதிதேது. தேய்பிரை அஷ்டமி, பரம வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி 8/6/2026 திங்கட்கிழமை. தேய்பிரை அஷ்டமி இரவு 10:38 வரை. அதன் பின்பு நவமி திதி. புரட்டாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:25 வரை. அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். திருத்தி நாமயோகம். பவகரணம் இந்த பகல் 3:30 வரை. அதன் பின்பு கௌளவ கரணம். இன்றைய யோகம் மந்தமாக உள்ளது. தேய்பிரை அஷ்டமி, கால பைரவர் அஷ்டமி. இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கும்போது இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமிக்கு அதிக பகவான் அஷ்டமின்னு பேர். அதிக பகவான் அஷ்டமினா இறைவனே நேரில் அவதாரம் தோன்றிய காலம். அதனால் தேய்பிரை அஷ்டமி சதாசிவ அஷ்டமி கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதிக பகவான் அஷ்டமின்னு சில பேருக்கு தெரியாது. ஆனால் அதே இது சதாசிவ அஷ்டமின்னா சிவனுடைய சேர்ந்த பேருடையதுனால அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம். அப்போ ருத்ர பகவானுடைய அவதாரம், ருத்ரனுடைய அவதாரம் ஜடாமுடியிலிருந்து தோன்றியவர். ஆனால் இந்த கால பைரவருக்கு இந்நாள் மிகவும் சிறந்த பேர். ஆனால் இந்த பைரவருக்கு நல்ல மலர்களால் அலங்காரம் செய்து இந்த தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்யும்போது சத்ரு பாத்தையில் நிவர்த்தி ஆகும், சனி தோஷம் நிவர்த்தி ஆகும், ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகும். மேலும் பார்க்கும்போது தீபம் ஏற்றி எப்படி வழிபாடு செய்கிறது, அதாவது இந்த பைரவர் தேய்பிரைனால எல்லா ஆலயத்திலும் கொண்டாடக்கூடிய ஒரு வகை. ஒரு சில ஆலயத்தில் எளிமையாக கொண்டாடுவாங்க, சில ஆலயத்தில் விரிவாக அந்த விசேஷங்கள் கொண்டாடுவாங்க. சில தனிப்பட்ட முறையில் பைரவர் சந்நிதியில் பரிகாரங்கிற பேரில் பலவிதமான தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து வர்றாங்க. எல்லாமே இறைவனு சார்ந்தது. இப்போ எளிமையான வழிபாடு காலபைரவர் சந்நிதியில் நல்லெண்ணெய் தீபம், இழுப்பெண்ணெய் தீபம் அல்லது பசுநெய் தீபம் ஏற்றினாலே போதுமானது. ஒரு அகல் விளக்குல நல்லா முடிஞ்சால் புது அகல் விளக்கு எடுத்துங்க. இல்லையா ஒரு இருக்கிற அகல் விளக்கு நல்லா தொடச்சி ஒரு சின்ன துண்டு வச்சிங்க. இருக்கிற அகலில் இருக்கிற டஸ்டெல்லாம் எடுத்து நல்லா அகல்லாம் தொடச்சி, முடிஞ்சால் பக்கத்தில் தண்ணி இருந்தால் அந்த தண்ணியில் கழுவி நல்லா தொடச்சி நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய் ஏதுன்னு ஒன்று தான், எல்லாமே 3 கலக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் வச்சு தீபம் ஏற்றி மனதார வேண்டி வர வர நம்மளுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் உருவாகும், தன பிராப்தம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிறப்பு என்ன செய்யலாம், புனுகு, அத்தர், ஜவ்வாது போன்றவற்றை இந்த பைரவருக்கு சாத்தி தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்து வரும்போது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நல்லா நிறைய தயிர் சாதம்லாம் செஞ்சு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக தாராளமாக கொடுக்கணும். உங்களுக்கு போதுங்கிற அளவு கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு பைரவர். இந்த தயிர் சாதம், நல்லா தயிர் சாதம் இருக்கு, எவ்வளோ கூட்டம் வருதோ நீங்கள் செல்லும் ஆலயத்தில் எவ்வளோ கூட்டம் வரும் அது தகுந்தபடி அந்த நெய்வேத்தியம் செய்யலாம். 1 கிலோ போட்டால் போதுமா, 2 கிலோ தயிர் சாதமா, இல்லை 5 கிலோ போடணுமா, அங்கே பார்த்து நிறைய தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க. அதனால நம்மளுக்கு நிறைய சத்ரு பாத்தையெல்லாம் நிவர்த்தி ஆகும், நம்ம தேக ஆரோக்கியம் உண்டாகும். மந்திரத்தால் கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு பேர். சில பேர் எனக்கு சூன்யம் வச்சுட்டாங்க, மந்திரம் வச்சுட்டாங்க, ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஆட்டி வைக்குது, என்ன நடக்குன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாறுதல் குடும்பத்தில் கொடுத்துட்டே இருக்கலாம். அந்த தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்யும்போது தானாகவே அந்த பைரவருடைய அனுகிரகத்தால் படிப்படியாகவே குறையும். அதனால் பைரவமூர்த்தி மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லி அரளிப்பூவால் அர்ச்சனை செய்து ஓம் ஸ்ரீ பைரவாயே நமஹங்கிற மந்திரம் 1 மணி நேரம் உட்காந்து ஜபம் செய்து வர வர நல்ல ஒரு நற்பலன்கள் கொடுக்கும். ஆனால் நிறைய பைரவ சன்னதி எங்கெங்கே இருக்குது,
எங்கெங்க போனால் நம்மளுக்கு ஒரு நன்மை நடக்கும் அத்தனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்தபடி பூக்களால் அர்ச்சனையெல்லாம் செய்து பைரவருடைய காயத்ரி மந்திரம் திஷ்ணத்தம் சற்றாய் வித்மிஹி க்ஷேத்திர பாலகாய் வித்மிஹி தன்னோ பைரவ பிரஜோதயங்கிற மந்திரம் இல்லை எனக்கெல்லாம் காயத்ரி மந்திரம் சொல்ல வரல, என்ன செய்வது? ஓம் ஸ்ரீ பைரவாய நமஹ, ஓம் ஸ்ரீ பைரவாயே நமஹங்கிற மந்திரம் மட்டும் சொன்ன போதும், ஒரே ஒரு மந்திரம். அப்போ அதெல்லாம் நம்ம செஞ்சு வர 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 ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பல விதத்தில் நம்மளுக்கு ஒரு நன்மை வந்து நடக்கும். எல்லா வகை நம்மளுக்கு வந்து வளம் பெற்று வாழணும்னு சொல்லாதான், எல்லா வளம் பெற்று வாழணும் மனிதனுடைய இயல்பு. இந்த பைரவன் நம்ம வழிபாடு செய்ய செய்ய காயத்ரி மந்திரம் சொல்ல சொல்ல கர்ம வினைகள் குறையும், சனிதோஷம், ராகு, கேது, கிரகப்பீடை நிவர்த்தியாயு, அதனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு நிறைய மாற்றுதல் ஏற்படும். ஆனால் இந்த நேரத்தில் விரிவாக சொல்லணும்னா நம்ம அகம் பிரம்மாசின்னு சொல்லுவோம். மனதில் நம்மளுக்கு எந்த விதமான சலசலப்பு இருக்கக்கூடாது. அடுத்தவன் கெட்டு போகணுங்கிற எண்ணத்தோடு நீங்க ஒரு தீபம் ஏற்றினா அது உங்களுக்கே வந்து சேரும். திரும்பி அந்த பைரவர் சன்னதியில அவன் நல்லாவே இருக்கக்கூடாது. அவன் எதிரியாகவே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஏத்துங்க. நம்மளுக்கு பிடிக்கல, ஒரு நபர் பிடிக்கல தான், அவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு தீபம்லாம் ஏற்றக்கூடாது. அதுவே நம்மளுக்கு சர்வ நாசத்தை கொடுத்துரும். ஒரு உக்கிரமான தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்து வர அதனுடைய தன்மை என்ன? அதனால்தான் அசிந்தாங்க பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், தீஷ்ணத்தம் சட்ட பைரவர் எல்லாம் சொல்றோம். அப்ப கபாலம் தாங்கி வரக்கூடியவர், கபாலம்னா ஒரு தலையை தாங்கி வரக்கூடியவர், எதிரிகளை சம்ஹாரம் செய்யக்கூடியவர். நம்ம எதிரியாக அடுத்தவனை நினைச்சா நம்மளுக்கு தான் அது வினைவா வந்து நிற்கும். எக்காரணம் கொண்டு பைரவர் சந்நிதியிலையோ காளிவுட் தேவியுடைய சன்னதியிலையோ பிறருக்கு அழிவுக்கு வேண்டி ஒரு தீபம் ஏற்றுறோன்னா அது நம்மளுக்கே நம்ம சூன்ய வச்சதுக்கு உண்டான சமம், நம்மளே கெடுத்துக்கு உண்டானதுக்கு சமமாக ஆயிடும். அதனால நம்மளுக்கு எதிரியாக இருந்தாலும் அவன் நல்லபடியா இருக்கணும். நம்ம பேச்சுக்கு அவன் வரக்கூடாது. அவர் மனசு மாற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டாம் அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடும். நம்ம அவனுக்கு மறந்து போயிடணும். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பிரார்த்தனை வைக்கணும். அதனால தொடர்ந்து பைரவர் வளர்பிறை, தேய்பிறை போன்ற அஷ்டமி வரும்போது வளர்பிறையில ஒரு பலனும் தேய்பிறை ஒரு பலனாக இந்த அஷ்டமி உண்டு. இப்போ தேய்பிறைங்கிறது முழுமையாக சிவனை சார்ந்த பைரவரே வழிபாடு. வளர்பிறை சார்ந்தங்கிற நிறைய அம்மன் சார்ந்த வழிபாடு, பைரவர் சார்ந்த வழிபாடு இரண்டுமே சேர்ந்து வரும். ஆனால் பெரும்பாலும் அம்மனை வழிபாடு செய்வது வளர்பிறையில சிறந்தது. ஆனால் தேய்பிறை கால பைரவருக்கு சதாசிவ அஷ்டமி இந்த தினம். அதனால இந்த காலன் என்றாலே நம்மளுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையுடைய தரம் நிர்ணயம் செய்யக்கூடியதுதான் காலன் பேர். நீ இத்தனை வருஷம் வந்து இந்த பூமியில வாழ போற, அதான் காலம் நிர்ணயம். அப்போ தீர்க்க ஆயுஷ் வேணும். நம்ம வாழும் காலம் சௌக்கியமா வாழணும், ஆரோக்கியமா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும், இனிமையாக வாழணும், அனைத்து வளம் பெற்று வாழணும். அத்தனை நம்மளுக்கு தேவை. அப்போ இறைவனை நம்ம வந்து அந்த கால பைரவனை மனதார வேண்டி வேண்டி வர வர நல்லெண்ணெய் தீபம், பசும் தீபம், ஈழுப்பெண்ணெய் தீபம் ஏதேனும் ஒன்று ஏற்றி வர 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 உங்களை அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையே வந்து சாரும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பலன் வந்து கொடுக்குது. அந்த கிரக கோளாறா தெய்வ கோளாறா நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்காண்டி தான் இத்தனை. சில இடத்துல வந்து விளக்கெண்ணெய் தீபம் எத்தனை போதும்பாங்க, சில இடத்துல சிகப்பு திரு தீபம் எத்தனை போதும்பாங்க. சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்யலாம், அரளிப்பூவால் அர்ச்சனை செய்யலாம். அதெல்லாம் வந்து நம்ம கர்ம வினைக்கு நிகர். இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குது, கல்யாணமே நடக்கலை, வேலையே அமையலை, தொழிலே விருத்தி அடையலை, சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்யணும். மனமே சரியில்லை,
மனம் ஒரு பதட்டமாகவே இருக்குது, ஒரு பயமாகவே இருக்குது, ஏதேனும் ஒன்று நினைச்சு நினைச்சு நம்ம பயப்படுறோம்னா அரளிப்பூவால அர்ச்சனை செய்யும்போது அந்த பயமெல்லாம் கலைஞ்சிடும். அஞ்சு அஞ்சு நடங்குறோம், பயந்து வாழ்றோம். நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியல, நாளைக்கு இது ஆயிடுமா அது ஆயிடுமாங்கிற ஒரு பயம் உணர்வு நம்ம வந்துக்கிட்டே இருக்குது. அதனால இதில் வழிபாடு செய்யும்போது முறையாக வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சேர்த்து வழிபாடு செய்யணும். அந்த தினம் சதாசிவ அஷ்டமின்னா சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி, காலபைரவர் இந்த மூன்று சார்ந்து வழிபாடு செய்து வர வர உங்களை அனைத்து விதமான வளங்கள் பெற்று வாழக்கூடிய தன்மை அந்த பைரவர் மூர்த்தி நம்மளுக்கு கொடுப்பார். அப்ப நம்ம எதை நோக்கி போறோமோ அதுவாகவே நம்ம முன்னாடி அந்த தெய்வம் நிற்கும். அதுதான் மந்திர சுரூபம். பலகீனமான மனநிலையோட நம்ம போகக்கூடாது, பலமுள்ள மனநிலையோட போகணும். என்னை காப்பாத்தியே தீர்வார் இந்த பைரவர், என்னை கைவிட மாட்டார். அவங்க முழு நம்பிக்கையோட போங்க, நிச்சயமாக அவர் துணை பெறுவார். எக்காரணம் தான் அவர் கைவிட மாட்டார். அவரை போய் நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணும், சரணாகதி அடையணும். எப்பவுமே ஒரு இறைவன்கிட்ட நம்ம போக போக அந்த இறைவனுடைய பால் நம்ம ஈர்க்கப்பட்டு பல வகையில நம்மளுக்கு நன்மையே நடக்கும், தீமை நடக்க வாய்ப்பே கிடைக்காது. அதனால நீங்க எந்த அளவுக்கு அதை நோக்கி போய்கொண்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு உங்களுக்கு நன்மையே செய்வேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, ஜெயபாலா. வாழ்க வளமுடன்.